உங்க பகுதி எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்தாரா? ஜெயிச்சக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரா? இந்த 30 வருஷத்து நாங்க 30 வருஷமா இருக்கிறோம். அந்த ஓட்டு டைம் எல்லாம் வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, செய்யறேன்னு சொல்லுவாங்க, ரோடு போடுறேன், மண்ணு கொட்டுறேன்னு சொல்லி இருக்காங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்ல. விஜய் வந்து கொஞ்சம் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்க வீட்டாண்ட வந்து பார்த்துருக்காரு, எங்களுக்கு வரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு, கரண்ட்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பாதி பக்கம் ரோடு போட்டிருக்காரு, பாதி பக்கம் ரோடு போடல எங்களுக்கு. இன்னும் யாரும் வரல, இன்னும் வரல. இனிமேட்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கா? வருவாங்க, நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். உங்க பகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சு தர சொல்லி கேட்பீங்க? நாங்க என்ன காவா சுத்தம் பண்றது, காவா போடுறது, ரோடு போடுறது, கழிவு நீர் தொட்டிங்கள் இப்படி செய்ய சொல்லி நாங்க சொல்லுவோம். வந்து பட்டா வேணும், புறம்போக்கு இடத்துல இருக்கோம், பட்டா வேணும், வீட்டு கரண்ட் வேணும், எங்களுக்கு ரோடு வேணும். இது 3 வேணும் எங்களுக்கு. வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்பா, வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா 23 வருஷமா என் வீட்டுக்காரு, எங்க சொந்தக்காரர் நிறைய பேர் அதில் தான் வேலை பார்க்குறாங்க, குடிநீர்ல. அதனால அதுல கொஞ்சம் வேலை வாய்ப்பு நிரந்தரப்பட்டுனா நல்லா இருக்கும். பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க பகுதியில வந்து ரோடு எல்லாம் ரொம்ப சரியில்லை, பட்டா இல்ல. நாங்க புறம்போக்குல வந்து 15 வருஷமா இருக்கிறோம், 30 வருஷத்துக்கிட்ட எல்லாம் இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு பட்டா கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களை வந்து பாப்பாரு, எங்க ரோடெல்லாம் பாப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.